حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. ஏன்னா மனிதர்களுடைய சுபாவம் சொல்லிவிடுறோம். மனிதர்களுடைய சுபாவம் என்ன? மாறு செய்ய. ஏன் இந்த சுபாவம் இருக்குங்கிறது ஆரம்பத்தில் நம்மளுடைய ஆதி பிதா காட்டிவிட்டான். அல்லாஹ் போகாதே என்று சொன்ன இடத்துக்கு அடி எடுத்து வச்சாங்க. போகாதே என்று சொன்னது அவங்களை கொண்டு போனது யாருங்க? இழுத்துட்டு போனது ஷைத்தான். இப்ப அவன் இப்ப இருக்கிறானா இல்லைங்களா? இருக்கிறான். அவர்கள் நபியாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து அவர்களை அல்லாஹ் போகாதே என்று சொன்னதுகளை இழுத்துட்டு போனான்னு சொன்னா நம்ம கேரண்டி என்ன இருக்கு? அப்ப பாபாவை இழுத்துட்டு போனவன் நம்மளை விட்டுருவானா? அவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? உன் பாபா நபியா இருந்தாங்க, அவங்கள அல்லாஹ் போவேனான்னு சொன்ன இடத்துக்கு இழுத்துட்டு போன நான். நீ யாரப்பா? சும்மா இழுத்தா பொம்பர மாதிரி நீ சுத்தா சுத்திக்கிட்டே இருப்பேன். ரெண்டாவது ஒரு செய்தி சர்க்கார் விளக்குனா, ஷைத்தானுடைய ஒரு ரகசியத்தை விளக்குனா. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஆதமுடைய மகன் பிறந்தான். ஆதமுடைய பிச்சளத்துல, இனி மனுகுலத்துல ஒரு குழந்தை பிறந்தா ஷைத்தானுடைய பிச்சளத்துல ஒருத்தர் பிறக்கிறான். அவனுக்கு ஷைத்தானுக்கு மவுத் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இலா யௌமில் வக்தில் மாலும், ஒரு குறிப்பிட்ட காலம் அவனுக்கு மவுத் அல்லாஹ் பிற்படுத்திட்டான். அவன் கேட்டுக்கிட்டான் துவா அல்லாஹ் கிட்ட. இருக்கா இல்லீங்களா? ஆதமுடைய மகனுக்கு மவுத் இருக்கு. இப்ப இந்த மவுத்தா போறவனுடைய ஷைத்தான்லாம் எங்க போவான்? அத சர்க்கார் விளக்குனாங்க. அதாவது மவுத்தா போறவனை குழியில கொண்டு வச்சு மண்ணை தள்ளி துவா ஓதுறாங்களே, தல்கீன்ல ஓதுறாங்களே, எல்லாம் ஓதி நாம நவுந்தா அவன் காதை வச்சுக்கிறான். முன்கர் நக்கீர் வந்து மன்றபுக்க கேட்கிறாங்களே, அப்ப அவன் காதை வச்சுக்கிறான். அந்த கபர்ல இருக்கிற மையத்து சரியான ஜவாபு சொல்லிவிட்டா அங்கே இருந்து பிடிக்கிற ஓட்டம் அவன் என்ன, அந்த அந்த வைத்தறிச்சல்ல உயிரோட இருக்கிற வேற ஒரு மூமின் வந்து அப்பிக்கிறான். அவனுக்கு மவுத்து இல்லைங்களங்க. இலா யௌமில் வக்தில் மாலும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுக்கு பிற்படுத்தியாச்சு இல்ல. மவுத்து நமக்கு நாமல சீக்கிரம் போறோம். இந்த விதமாக ஆரம்பத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு ஷைத்தான் இருந்தா, இப்ப ஒவ்வொருத்தனுக்கு ஆயிரக்கணக்கான ஷைத்தான் இருக்கிறான். அதாவது மரணித்தவர்களுடைய ஷைத்தான் இருக்கிறானே, அவன் நம்மளெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்டுறான். அப்ப நம்மளுக்கு ஒரு ஷைத்தான் சொல்றதுக்கு இல்ல. நாம இது சர்க்கார் உத்தரவு விளக்குனாங்க. அதனால இந்த காலத்துல இப்ப நம்மள அல்லாஹ் இந்த நிலையில வச்சிருக்கிறானே, இதுக்கே அல்லாஹ் நம்மள மன்னிச்சிருவான். அவன் கருணை காட்டுவான். ரெண்டாவது நான் சொன்னா உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா. பெரிய மகான்கள் எழுதியிருக்கிறாங்க, ஷைத்தானே சாஃபி ஆலம் எழுதுற சாத் அலிஃப் சாஃபி சுத்தப்படுத்துற சமயத்துல நீங்க பாருங்க, உங்க பையன் வீட்டுல வந்து ஒரு கெட்ட பேச்சு பேசிவிட்டான். நம்ம குழந்தை ஏதாவது தகாத பேச்சு திட்டிவிட்டான். பையனோட அம்மா அடிக்க போனா, என் பிள்ளை நல்ல பிள்ளை, நீ அடிக்காத. இவன் கூட சேர்ந்தான அந்த மூணாவது வீட்டு பையன், அந்த பையன் அயோக்கிய பையன், அவன் தான் என் பிள்ளை இப்படி பேச கத்து கொடுத்துட்டான். உங்க பிள்ளைய நீங்க நல்ல பிள்ளைன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சு. சகவாசத்தினால இப்படி ஆயிட்டான். கியாம நாளையில நம்மளை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அவனை தான் வச்சிருக்கிறான். காரணமா இந்த அயோக்கிய பையன் தான் என் அடியார்களுக்கு எடுத்து ராஸ்கி பாத்து அவன் தலையில போடுவான் அல்லாஹ் தஆலா. என்ன சொல்றீங்க? இவன் என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ், உனக்கு மாறுசீனுங்கிற ஆசை எனக்கு இல்ல. இந்த நப்சு ஷைத்தானுங்கிற இந்த ஜென்ம விரோதிகளுடைய தூண்டுதலா இருந்து இப்ப நீ கருணை காட்டு. இப்ப நீ தண்டிச்சே, அவன் ரெண்டு பேரும் சிரிப்பான். சரியா உத வாங்கி வச்ச, சரியா பூசை வாங்கி வச்ச, ரெண்டு பேரும் கூத்தடிப்பான். நீ எங்களை மன்னிச்சுட்டு, அவன் மண்ணை வாரி தலையில போட்டுட்டு போவான். ஷைத்தான் மண்ணை வாரி தான் போட்டுட்டு போறான். இந்த மாதிரி லைலத்துல் கத்ர் வந்துட்டா முஸ்லிம்கள் எல்லாம் மன்னிக்கிறதா. குறிப்பா ஹஜ்ஜுடைய சிறப்புல வந்திருக்கு. அரஃபாவுடைய அன்றைக்கு அருமநாயகி சொல்றாங்க, அரஃபா அன்றைக்கு மோமீன்களுக்கு கொடுக்கிற மன்னிப்பு இருக்கு, ஹாஜிகள் மன்னிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்துருச்சு, அரஃபாவுடைய மைதானத்துல தங்குற நசீபு ஒரு ஹாஜிக்கு கிடைச்ச பிறகு, அரஃபாவுடைய மைதானத்துல தங்குற நசீபு ஒரு ஹாஜிக்கு கிடைச்ச பிறகு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா என்று சந்தேகப்படுவாரே, ஆனால் பெரும்பாவியா போயிடுவார். அப்ப அரஃபாவுடைய மைதானத்துல தங்கிட்டா அவருக்கு அவ்வளவு யகீன் வந்துடணும். அந்த ஒன்றை வச்சு தான். ஏன்னா அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜுண்டாலே அரஃபா, அரஃபாவுல தங்குறது அப்படி ஒரு ரிவாயத்து. அப்ப அரஃபாவுல தங்கினதுக்கு பிறகு என்ன அல்லாஹ் மன்னிச்சானோ இல்லையோன்னு சந்தேகம் வந்தா பெரும்பாவியா போயிடுவான். குனாஹ் கபாயிர்ல சேர்க்கிறான். அப்ப அரஃபாவுல தங்கினவன் மன்னிக்கப்பட்டு போயிடுறான். அவர்களை மன்னிக்கிறத பார்த்து ஷைத்தான்
அவனுடைய அலங்கோல நிலை, அவன் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு ஓடுறத அருமநாயகம் பார்த்துட்டு சிரிச்சு விட்டான். ஏன் அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? பை நம்மளுக்கு தொல்லை கொடுக்கிற வரையும் கொடுக்கறான்ல, கடைசியில நம்மள மன்னிச்சு சேர்த்துக்கிட்டு அவனை தான் அலையப்படும் பதற விடுறான். நமக்கு என்னத்துக்கு மாயுசி, என்னத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல என்னது நச்சுதல் கெட்டு. ஆனா என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ அவன் அடிமையாவே போயிடாத. என்ன ஏன் அடிமை? நீ அவன் பேச்ச கேட்ட, ஏன் அடிமையா இருந்து அவன் பேச்ச கேட்ட, தவறு செஞ்ச, அது எனக்கு வருத்தத்தை உண்டாக்கிட்டு. சமயத்தை நாம சொல்றோம், அவன் என் விரோதி, அவன் என்ன முள்ளு வைக்கிறான், எப்ப பார்த்தாலும் என்ன புறம் பேசுறான், அவன் கூட சேர்ந்து நீ சுத்தின. நம்ம விரோதி கூட சேர்ந்தாலும் என் முகத்துல முடிக்காதுன்னு சொல்லிவிடுமே நம்ம. அப்ப ஷைத்தான் அவன் ஜென்ம விரோதி, அவன் கூட சேர்ந்து உல்லாசமா இருந்தா அல்லாஹ் கோவம் வராதுங்களா? அப்படி கோவம் வந்தாலும் கருணை கடலாம் அல்லாஹ் என்ன செஞ்சு விடுறான்? மன்னிச்சு தன் அடிமையை தான் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவனை தான் தவிக்க விடுறான். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் மன்னித்து, ஷைத்தான் என்ன எல்லாம் ஆசை வச்சிருக்கிறான், அவன் என்ன ஆசை வச்சிருக்கிறான்? கெடுத்து இவர்களை குட்டிச்சோராக்கி பாவங்களை செய்ய வச்சு நரகத்துல கொண்டு திணிச்சு இவர்களை பார்த்து நம்ம ஆனந்த கூத்தடிக்கணும்னு நினைக்கிறான். விளங்குச்சுங்களா? அவனுடைய அந்த எண்ணங்கள் நிறைவேறாம போயிடும். அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுட்டான். அதனால அல்லாஹ் மன்னிச்சு அவனுடைய அந்த ஆசையில மண்ணை அள்ளி போடுவான். இது ஏன் ஈமான்? அவன் ஆசையை நிறைவேற்றவே மாட்டான். அல்லாஹ் தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பாக்கி கேட்டு இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வியாதியுற்றால், இதெல்லாம் ஹதீஸ் இல்லை, அந்த மகானுடைய வியாக்கியானம். இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வியாதியுற்றால் சிகிச்சை பெற வைத்தியனிடம் செல்கிறோம் இல்லைங்களா? இது உதாரணம். வைத்தியன் வியாதியை கண்டுபிடித்து மேலும் அந்த வியாதி பயங்கரமான வியாதியாக இருந்து அதற்கு நிவாரணியாக, விளங்கிச்சுங்களா, 1000 ரூபாய் விலை மதிப்புள்ள மருந்து எழுதி கொடுத்தால் வியாதியஸ்தன் ஆறுதல் அடைகிறான். நம்ம வியாதியோ பெரிய வியாதி, பயங்கரமான வியாதி, 1000 ரூபாய் மருந்து எழுதி கொடுத்திருக்கிறான், கட்டாயம் போயிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருதுங்க. வியாதியஸ்தனுக்கு ஒரு ஆறுதல் வருது. அவன் போனா 2 பைசா மருந்து எழுதி கொடுத்தான். மாறாக அந்த பயங்கர வியாதிக்கு 2 பைசா மருந்து எழுதி கொடுத்தால் ஆறுதல் வருவதில்லை, அடைவதில்லை வியாதியஸ்தன். ஏன் வியாதி எவ்வளவு முத்தின வியாதி, எத்தனை நாள் பட்ட வியாதி, 2 பைசா மாத்திரை எழுதி கொடுக்கிறான், ஒரு ஆறுதல் இல்லாம போயிடுவான். அப்படி அவன் ஆறுதல் இல்லாம போகும் பொழுது அந்த நேரத்துல அறிவாளி பக்கத்துல நின்றா என்ன சொல்லுவானா? அறிவாளியா இருந்தா என்ன சொல்லுவானா? அதிருப்தி அடைந்து அவன் 2 பைசா மருந்து பார்த்த உடனே, ஏன் வியாதிக்கு இதானா மருந்து, 2 பைசா மருந்து, மனசோர்ந்து போடுவான், மனம் உடைந்து போவான். எனினும் அந்த வியாதியஸ்தன் கூர்மையான அறிவு படைத்தவனாக இருந்தால், புத்திசாலியா இருந்தா என்ன நினைப்பானா? 2 பைசா மருந்தை இலேசு காணவும் மாட்டான், மனம் சோரவும் மாட்டான். காரணம், அவன் புத்தி கூர்மை உள்ளவனாக இருப்பதால் வைத்தியனின் அறிவு ஆற்றலையும் திறமைகளையும் அனுபவங்களையும் சிந்தித்து குறைந்த விலை மதிப்புள்ள அந்த மருந்தை தன் கடும் பிணி தீர்க்கும் மாமருந்தாக நம்பி சாப்பிட்டு சுகம் பெறுவான். வைத்தியனை பத்தி தெரிஞ்சிருந்த அந்த வியாதியஸ்தன் கெட்டி வைத்தியன்ல கெட்டிக்காரன் இவன் தாங்க. 1000 ரூபாய் மருந்து செய்ய வேண்டிய வேலையை 2 பைசா மருந்துல வாங்கிட்டு விட்டான். அவன் அறிவாளியா இருந்தா மனம் உடைய மாட்டான். வழங்குச்சுங்களா? இது உதாரணம், இது வரைக்கும் சொன்னது உதாரணம். இவர்கள் இது உதாரணம். நாம் நம்முடைய வயதை பாவக்கிரியைகள் புரிந்து பாழாக்கி கொண்டோம் ஆச்சுங்களா? இந்நிலையில் நம்முடைய இந்த பயங்கர பாவ பிணிகளுக்கு ஹக்கு தாலா எந்தவித அதாபு செய்தாலும் குறைவுதான். நாம செஞ்சிருக்கிற பாவங்களுக்கு, அதாவது பாவத்தை இப்ப பிணியா காட்டுறார். உதாரணத்துக்கு பாவ பிணி, இப்ப நம்முடைய பாவங்களுக்கு எவ்வளவு அதாபு செஞ்சாலும் குறைவுதான். எனினும் கருணை கடலான அல்லாஹ் அடியார்களை நேசிப்பதால் பயங்கர அதாபுகளுக்கு இலக்காகாமல் பாதுகாப்பதற்காக இலகுவான முறையில் பாவ பிணி தீர்க்கும் சஞ்சீவியாக இஸ்திக்ஃபார் செய்வதை, அதாவது பாவ மன்னிப்பு தேடுவதை கற்று தந்து விட்டான். லேசா 2 பைசா மருந்து சொன்ன மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? இருக்காமா? தந்து விட்டான். நம்முடைய பாவ பிணி தீர்க்கும் அந்த மாமருந்தாகிய இஸ்திக்ஃபாரை கற்று தந்தவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் தான் என்று உணர்ந்தவன் இஸ்திக்ஃபார் செய்வதை இலேசு காண மாட்டான். நான் செஞ்ச பாவம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்ன உடனே அழிஞ்சா போயிடும், நான் செஞ்சிருக்கிற பாவம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு அழிஞ்சா போயிடும் என்று நினைக்க மாட்டான். அந்த வியாதியஸ்தரை போல அறிவாளியா இருந்தானே சொல்லுவான், 1000 ரூபாய் மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த வைத்தியம் கெட்டிக்காரனா இருக்கிறதுனால 2 பைசா மருந்துல வேலை வாங்கிட்டான். அப்ப அடிமை என்ன நினைப்பானா? கருணை கடலான அல்லாஹ் அவன் எவ்வளவு எனக்கு லேசாக்கி வச்சு விட்டான். நான் செஞ்ச பாவங்களுக்கு பெரும் பெரும் தண்டனைகளை வைக்காம
லேசான மருந்து கொடுத்து அல்லாஹ் தஆலா பாவங்களுக்கு பிணி தீர்க்கிற மருந்தாக்கி விட்டாங்க. என்ன நேரம் ஆயிடுச்சு. பாவங்களுக்கு அந்த மருந்தை தன்னுடைய பாருங்க செய்வதை இலசு காண மாட்டான். மேலும் அப்ப அந்த அடிமை என்ன நினைப்பானா, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமான அந்த மருந்தை தன்னுடைய அரிசியில் தயாரித்து, மருந்து எங்க தயாராச்சு? அரிசியில தயார் பண்ணிருக்கிறான் இஸ்திக்ஃபார். அரிசியில் தயாரித்து அம்மருந்தை அகில உலக பாவிகளுக்கு விநியோகிக்கும் தலைமை பீடமாக புனிதமிக்க மாமதினா நகரில் திறந்தான். ஒரு ஆரிஃப் எழுதியிருந்தாரு, அதை அப்படியே குறிச்சுக்கிட்டு உங்களுக்கு படிச்சு காமிச்சிருந்தேன். ஏன் பயான் இல்ல, அந்த மருந்தினுடைய ஹெட் ஆபீஸ் எங்க திறந்தானா? மதீனா நகர்ல திறந்தான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான். அதன் கிளைகளை உலகில் பல்வேறு சமதகானம் அதன் கிளைகளை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பரவ செய்தான். அது உலமாக்கள், சங்கமிக்க உலமாக்கள் ஆங்காங்கே எடுத்து சொல்றாங்க. பாவம் செஞ்சு விட்டு கெட்டு போயிட்டேன்னு நினைக்காதப்பா, ஒன்னு அல்லாஹ் வெறுத்துட்டான்னு நினைக்காத, தௌபா செய், இன்னும் நேரம் இருக்கு. கெட்டு போன நீ வா, மறுபடி தௌபா செஞ்சு வா. அதுல தப்லீக் ஜமாத் வந்து தெருவா போய் முசாஃபா செஞ்சு கூப்பிட்டு கெஞ்சி பள்ளியாசல கூடாது, உனக்கும் ஒரு வாழ்வு இருக்குப்பா, ஏன் நீ ஒதுங்கி போற? இருக்கிறாங்க தானே செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நல்லுபதேசங்களை கொண்டு கெட்டு போனவன அல்லாஹ் பக்கம் இழுக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அந்த கிளைகள் உலகம் எல்லாம் இருக்குதான். அப்படியா பரவ செய்தான். பாவ பிணி தீர்க்கும் வைத்தியர்களுக்கு முடிஞ்சு போச்சு. பாவ பிணி தீர்க்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் தலைவராக ரஹமத்துல்லில் ஆலமீன் நபி அவர்களை தேர்ந்தெடுத்தான். அதுக்கு தலைவரா சர்க்கார் தேர்ந்தெடுத்துட்டான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறார். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவ பிணிகளை தீர்க்கும் சஞ்சீவியாக நமக்கு எளிய முறையில் தௌபாவையும் இஸ்திக்ஃபாரையும் கற்றுத் தந்தார்கள். நம்முடைய ஆத்மீக பிணிகளுக்கு தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் தான் மாமருந்தும் அருமருந்தும் ஆகும். தௌபா என்பது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நினைத்து உண்மையான முறையில் வெட்கப்படுவதும் கை சேதப்படுவதும் ஆகும். பாவம் தௌபாண்டா என்ன? என்ன ஹதீஸ் ஷரீஃப்ல வந்துருச்சு, அந்நதமு தௌபத்து. இதெல்லாம் ஹதீஸுடைய சாராம்சம் தான். ஆனா ஒருத்தருடைய பயான் அது. தௌபாண்டா என்னங்க? அந்நதமு, அதாவது வெட்கப்படுறது. கருணை மிக்க ரப்புக்கு, என்னை இல்லாமையிலிருந்து உண்டாக்கி கொண்டு வந்து இப்படியெல்லாம் படைச்சு வளைச்ச ரப்புக்கு நான் இப்படி மாறு செஞ்சிட்டேனே என்று வெட்கப்படுறது இருக்குங்களே, அதுதான் தௌபா. சில பேர் தௌபா தௌபா இப்படி கன்னத்துல அடிச்சுக்கிற, அதுக்கு பேர் தௌபாவா? தௌபானா நதாமத். அப்ப என்ன சார்? கை சேதப்படுவதும் ஆகும். மேலும் இனி இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வதுமாய் இருக்கும். இதெல்லாம் தௌபாவுடைய ஷர்த்துகள். இனிமே இப்படி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லணும் அல்லாஹ்கிட்ட. சரி, இனிமேல் மறுபடியும் இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று ஹக்கு தாலாவிடம் உறுதி கூறி தௌபா செய்த பின் கேளுங்க, இனிமேல் இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கூறி மறுபடியும் அதே பாவம் நிகழ்ந்து விட்டால் என்ன செய்யறது? அதனால் அந்த முந்திய தௌபா வீண் போவதில்லை. நீ முந்தி செஞ்ச தௌபா அழிச்சிருது இல்லை. அயோக்கிய பையல முந்தி இனிமே செய்ய மாட்டேன் மறுபடி செஞ்சிருக்கிற, அதனால உன் முந்தின தௌபாவை தூக்கி எறிஞ்சிடற. அப்படி அவன் செய்யறது இல்லைங்க. என்ன முந்தின தௌபாவோட அது வரைக்கும் செஞ்ச பாவம் அழிஞ்சு போச்சு, சரியா போச்சு. இல்லைன்னா வருஷம் ரமலான் என்னத்துக்கு? போன ரமலான்ல நம்மளை மன்னிக்கலையா, மறுபடியும் ரமலான் என்னத்துக்கு? ரமலான் என்று சொன்னாலே கரிக்குதல்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. 11 மாசம் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் எல்லாம் இந்த ரமலானை கொடுத்து நோன்பு வைக்க வச்சு, தராவி தொழுக வச்சு, தான தர்மங்கள் செய்ய வச்சு, திக்ர் ஃபிக்ர் செய்ய வச்சு, லைலத்துல் கத்ரை கொடுத்து, பெருநாளை கொடுத்து, ஆக மன்னிச்சு சுத்தப்படுத்தி விட்டுறான். சுத்தப்படுத்தி விட்டான்னா மறுபடியும் அடுத்த ரமலான் என்னத்துக்கு? தெரியும் நீ சுத்தமா இருக்க மாட்டேன், மறுபடியும் சட்டையை அழுக்காக்கி உனக்கு அடிக்கடி துவைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கும். அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய். என்னாச்சுங்க? அந்த முந்திய தௌபா வீண் போவதில்லை. எனினும் முந்தின தௌபா வீணா போகாதுமா. எனினும் தௌபா செய்யும் போது இனி செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும். இது தௌபாவுக்கு ஷர்த்து. இனிமே நான் செய்ய மாட்டேன்னு உறுதி வரணும். விளங்குச்சுங்களா? இது தௌபாவில் ஒரு ஷர்த்து இருக்குமா? இனிமே செய்ய மாட்டேன். சரி, சில சமயம் பாருங்க, இப்ப நல்ல செய்தி சொல்றாங்க, கவனமாக. சில சமயம் ஷைத்தான் முஸ்லிம்களை அழிவின் பாதாளத்தில் போடுவதற்காக வஸ்வாசுகளை போடுகிறான். அதாவது தௌபா செய்து என்ன பலன்? இப்ப இந்த லைலத்துல் கத்ர்ல உட்கார்ந்து நம்ம அழுது கெஞ்சி தௌபா செஞ்சு என்ன பலன்? மறுபடியும் உன்னை கொண்டு பாவம் நிகழ்ந்து விடும் என்பதாக யார் போடுறா இந்த வஸ்வாச? என்ன தௌபா செய்யற லைலத்துல் கத்ர்ல? போன லைலத்துல் கத்ர்ல நீ செய்யலையா? ஷபே பராத்ல நீ செய்யலையா?
இன்னும் அன்னைக்கு உட்காந்து நீ அழுவலியா, மறுபடியும் நீ பாவம் செய்யலையா, இப்ப செஞ்ச உடனே என்ன நிறுத்திக்க போற, இப்ப தௌபா செஞ்சு என்ன பாவம் நிறுத்திக்க போற, நீ மறுபடியும் செய்யத்தானே போற என்று அவன் வஸ்வாசு போடுறான். யாருங்க? ஷைத்தான். இந்த கட்டத்தில் உடனே லா ஹவுல வலா குவத்த என்று ஓதி ஷைத்தானுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஷைத்தானுக்கு பதில் அளிக்கணும். அதாவது என்ன சொல்லணும் அவன் ஷைத்தான்ட்டு, வியாதியுற்றால் சிகிச்சை செய்கிறோம். சீக்கு வந்தா என்ன செய்யறோங்க? சிகிச்சை செய்கிறோம். எனினும் மறுபடியும் வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஷைத்தான்ட்டு சொல்லணுமா அந்த விளக்கத்தை? ஏன்பா நீ முந்தி செஞ்ச தௌபாவுல நிலைச்சு நிக்கலையே, போன ரமலான்ல தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் சினிமா கொண்டைக்கு போதானே செஞ்ச, இப்ப என்ன தௌபா செய்யறன்னு கேட்பான். அப்ப அவனுக்கு என்ன சொல்லணுமா? முந்தி சீக்கு வந்துச்சு, மருந்து சாப்பிட்டு சுகமாயிட்டேன், மறுபடியும் சீக்கு வராதுன்னு நினைச்சீங்க, சீக்கு வரலாம்ல, மறுபடியும் வரலாம்ல. மறுபடியும் வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. முதல் தடவை சிகிச்சை பெற்று சுகம் அடைந்தோம், மறுபடி வியாதியுற்றால் மீண்டும் சிகிச்சை செய்கிறோம். மறுபடி சீக்கு வந்தா மறுபடியும் வைத்தியம் செஞ்சுக்குவோம். ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் வியாதி வரக்கூடாது என்று தான் முயற்சி செய்கிறோம். ஷர்த்து என்ன? அதுல இனிமே செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருக்கணும். யாருக்குமே பாவம் செய்யணுங்கிற ஆசை கிடையாது. ஷைத்தான் வசுவாச போடுவான், தௌபா செஞ்சு என்ன பண்ற லைலத்துல் கத்ர்ல நீ மறுபடியும் செய்யத்தானே போறேங்கிறான். அது புது கணக்கு. கணக்க முடி இன்னைக்கு எல்லாம் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல அரே சமஜ் மே கியா வரும் நை சமஜ் து கே பா இன்னைக்கு முன்வானத்துக்கு வந்துறான். அல்லாஹ் முன்வானம் யதனஸலு இலா ஸமாஇ துன்யா ஹல் மின் தாயிபின் ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஹல் மின் சாயிலின். இன்னைக்கு எங்களுக்கு கேட்க இல்ல, ஆத்மீக காது தான், கல்பு காது. அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது வியாதியுற்றால் சிகிச்சை செய்து முதல் தடவை சிகிச்சை பெற்று சுகமடைந்தோம், மறுபடியும் வியாதியுற்றால் மீண்டும் மறுபடியும் வியாதி வரக்கூடாது என்று தான் முயற்சி செய்கிறோம். அது போலவே தற்சமயம் தௌபா செய்து மறுபடியும் பாவங்கள் நிகழாதிருக்க உறுதி கொள்ள வேண்டும். இதான் நம்ம மேல உள்ள கடமை. மாறாக பாவம் நிகழ்ந்து விட்டால் அதன் கணக்கு தனி, அது தனி கணக்கு. மறுபடி முந்திய பாவங்கள் முன் செய்த தௌபாவை கொண்டு அழிந்து விட்டன. ஆனாலும் தௌபாவை முறைப்படி செய்ய வேண்டும். இது ஒண்ணு இருக்கு. மனசுல பாவம் செய்யற நியத்து வச்சுக்கிட்டுமா, மனசுல பாவம் செய்யற ஆசையை வச்சுக்கிட்டு சும்மா இப்ப தௌபா செய்யற மாதிரி செஞ்சுக்குவோம், அப்ப நாளைக்கு பாவத்தை செஞ்சுக்கணும், அதுக்கு பேர் நியத்து. இது ரெண்டு நியத்து இருக்கு. ஒரு நியத்து இங்க இருக்கு. பை நாளைக்கு ஒன்ன கொண்டு அப்படி ஒரு பாவம் நிகழ்றதா இருந்தாலும், பையன் அடி வாங்கும்போது ஊர்ல அசத்து உதாரணம் சொன்னாரம்மா, பையன் சினிமாவுக்கு போயிட்டு இருந்தா பாவா அடிக்கும் போது அவனா வழியில என்ன சொல்லணும் தெரியாது, இனிமே போலன்னு சொல்றான். அவன் நிச்சயமா சொல்லுங்க அந்த அன்னைக்கு வாங்குற அடியில போக மாட்டேன்னு சொல்றானு, இப்ப சொல்லிவிடுவோம் நாளைக்கு போலான்னு நினைச்சுட்டா சொல்றான். அவன் சொல்லும் போது உறுதியா தாங்க சொல்றான், இன்னைக்கு பட்டது போதும் இனி போறது இல்லைன்னு தான் சொல்றான். சொல்லிவிட்டு மறுநாளைக்கு கிளம்பிடுவான், மறந்துடுவான். அது இதெல்லாம் ஒரு அசராருது. பிள்ளை வைக்கிற பொம்பளை படுற கஷ்டத்துல இனி புருஷன்ட்ட படுக்க மாட்டேன், அந்த பிரசவ வேதனை இல்லைங்க, 40 கழிச்சா மறந்து போயிடும். விலங்குல பிள்ளைகளுக்கு வெறுமனே வாயளவில் தௌபா என்று சொல்வதால் தௌபா செய்ததாக ஆகாது. வெறுமனே வாயால தௌபான தௌபா ஆயிடாது. ஒரு மகான்ட்ட ஒரு மனுஷன் நான் சதா என்ன ஓதிக்கிட்டு வரணும்னு கேட்டோம். ஒரு இடையில ஒரு லத்தீஃபா எழுதிருக்கேன், நான் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று ஓதிக்கிட்டு வரேன்னு சொல்லுங்க. லாஹோல் ஓதிக்கிட்டு வாப்பாட்டார், லாஹோல் ஓதிக்கிட்டு வாங்கட்டார். மறுபடியும் 6 மாசம் சந்திச்சு நான் சொன்னேன் அது ஓதிக்கிட்டு வரீங்களான்டாரு. ஓயாம ஓதுறேன்டார். என்ன எப்படி ஓதுறீங்கன்றார். லாஹவுல் 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 நானா விளங்குச்சுங்களா? லாஹவுல் லாஹவுல் நானா. அவர் சொன்னார் அட பைத்தியக்காரனே, லாஹவுல் ஓதுங்கன்னு சொன்னா அது முழு சொல்லுப்பா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அப்படி ஓதுறதுக்கு பேர் தான் லாஹவுல் ஓதுங்கன்னு சொல்றது. இவன் ஏதாவது லாஹவுல் லாஹவுல்னே ஓதிட்டு வந்திருக்கான், பலன் கொடுக்கல. அது எதுக்கு இங்க உதாரணம் எடுத்துறாங்க? அந்த மாதிரி தௌபா 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 தௌபானா அது தௌபா இடாதுப்பா, முறையோட தௌபா. வெட்கப்படு, கை சேதப்படு. யா அல்லாஹ் நீ எனக்கு இப்படி எல்லாம் செய்யற ரப்பே, ये मेरा सर्फ खता पर खता हुई मुझसे. ஒரு கவாலி படிச்சாங்க, மௌலா இது ஏன் பாத்திரம் ஸர்ஃப்னு சொன்னா என்னுடைய இக்திசாத், ये मेरी इख्तिसार, ये मेरा ज़र्फ खता पर खता हुआ मुझसे, वो तेरी शान खता को छुपा लिया तूने. உன்னுடைய கருணை என்னன்னு கேட்டா கதாவை மறைச்சுக்கிட்டேன், என் பாவங்கள் எல்லாம் மறைச்சுக்கிட்டேன். பாவங்களை மறைச்சு மக்களுக்கு மத்தியில கண்ணியமா வச்சிருக்கிறேன். பை பாவத்தை வெளியாக்கணும்டா. அல்லாஹ் ஒரு மனுஷனை கேவலப்படுத்த நாடிட்டா அவன் வீட்டுக்குள்ளால மறைச்சு செய்யற பாவத்தை அம்பலப்படுத்தி அவனை கேவலப்படுத்திடுவாங்க.
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மறைக்க நாடுனா இங்கேயும் மறைச்சு விடுவானா. கியாமத்துல அந்த மனுஷன் மஹ்ஷர் மைதானத்துல வரும்போது பயந்து பயந்து ஒதுங்குவானா ஒரு மூலையில போய். என்ன அல்லாஹ் மேல இறக்கம் வரும். தௌபா செஞ்சிருப்பான் துனியா. அவனை அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டு என்ன பக்கத்துல கூப்பிட்டு மற்ற அடியார்கள் பார்க்க விடாம அவனும் தானுமா ஒரு போர்வை பொத்திக்கும். அது என்ன போர்வை? மற்றவர்கள் பார்க்காம அல்லாஹ் போத்திக்குவானா. போத்திக்கிட்டு அந்த அடியானுடைய காதுல வாயை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு வாய் இருக்கா இதெல்லாம் கேட்காது. இருக்கிற இபாரத்து சொல்றோம், ரகசியம் பேசுவான். பை அந்த அடியான அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டுவானா பாத்துங்களேன். இப்பவே கூப்பிட்டு தான் சொல்றான், அப்புறம் கூப்பிடாமே சொல்றான். சரி பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, என்ன அடியானே இன்ன நேரம் நீ இந்த பாவம் செஞ்சல்ல. ஆமா ரப்பே இன்ன நேரம் இந்த பாவம் செஞ்சல்ல. இப்படியே அவன் வயசுக்கு செஞ்ச பாவத்தை எண்ணுவானா. அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தையா சொல்லி காட்ட காட்ட இவன் என்ன நினைப்பானா, நம்ம நாசமா போயிட்டோம், அழிஞ்சு போயிட்டோம், நரகம் தான் நமக்கு வேற கதி இல்லை. இவ்வளவு ஒரு பாவம் விடாம சொல்றான் அல்லாஹ், யாபம் வச்சிருக்கிறானேன்னு நினைப்பான் அவன். அந்த நேரம் அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியானே என் ரஹமத்தை கொண்டு நீ சொர்க்கம் போயிடு. நீ துனியாவில இவ்வளவு பாவமும் செஞ்ச, யாரையும் பார்க்காம நான் மறைச்சுக்கிட்டேன், இங்கேயும் பாவத்தை மறைச்சிட்டேன். அன்பர்களே அந்த அல்லாஹ் சத்தார் லோயும். ஆனா மனுஷன் முன்னால பாவம் செய்யாதே. அவன் தூக்கிட்டு ஊர் ஊரா ஒலாத்துவான். அவன் ஒலாத்த ஆரம்பிச்சிருவான். ஒரு பக்கமா இருந்து ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிருவான். இன்னார் இப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு. நீ 100 வருஷம் செஞ்ச நம்மைய குழி தோண்டி பதிச்சிருவான். நீ செஞ்ச பாவத்தை அம்பலப்படுத்துவான். அல்லாஹ் நீ செஞ்ச லட்சக்கணக்கான பாவங்களை மறைச்சு விடுவான். என் அடிமை தௌபா செஞ்சான்னு சொல்ல ஆரம்பிச்சான். அன்பர்களே தௌபா செஞ்சாலே ஒரு நன்மை செஞ்சதாக எழுதப்படும். ஏன்னா தௌபா ஒரு நற்செயலா இருக்கிறதுனால ஒரு நன்மை செஞ்சதா பட்டோலையில் எழுதப்படும். அப்ப நமக்கு சிரமம் என்ன இருக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது? அதாவதுமா இந்த லாஹோல் சொன்னா ஒரு மனுஷன் சொன்னது எதுக்கு? அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய வார்த்தை ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு? தௌபா செய்யற முறை என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இது சொல்லணும். வெறுமனே வாயளவில் தௌபா என்று சொல்வதால் தௌபா செய்ததாக ஆகாது. வெறுமனே வாயால தௌபான தௌபா ஆயிடாது. உழைப்பு அவசியம். சரி பை உழைப்பு என்னன்னா துணியை நனைக்கணும், சோப்பு போடணும், தேய்க்கணும், வெள்ளாய் வைக்கணும். இது உழைப்புமா? அந்த மாதிரி தௌபாவில உழைப்பு இருக்கு. கொஞ்சம் அழுவு. தௌபா செய்வதில் உழைப்பு என்பது என்ன? முன் செய்த பாவங்களை நினைத்து உண்மையான முறையில் கை சேதப்படுவதும் வெட்கப்படுவதும் இருக்க வேண்டும். தௌபாவில் அது இருக்கணும். ஹக்கு தாலாவுடைய ஹக்குகளையும் சிருஷ்டிகளின் ஹக்குகளை இயன்ற அளவு நிறைவேற்ற வேண்டும். நூறுலாஸ் சொன்னாருங்களே, ஒரு யஹூதியுடைய ஹக்கு அதை கூட கொண்டு கொடுத்தாங்கட்டு. இப்ப நாம அப்படி இல்லைங்களே. ஊருக்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா அவனுக்கு செஞ்ச எல்லா துரோகத்தை மன்னிச்சிருவான். யார் யாரு காசம் முழுங்கணும், யார் யாருக்கு மோசடி செஞ்சோம், யார் யாருக்கு சொத்தை திருடணும், அபகரிச்சோம், அதை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அதுல அல்லாஹ் தலையிடுறது இல்லை. அடியார்கிட்ட அந்த ஹக்குகளை கொடுக்கணும். அந்த தௌபா நமக்கு தெரியவே மாட்டேங்குது. தௌபாவுடைய ஷரத்துல எழுதியிருக்கிறது ஹக்குகளையும் இயன்ற அளவு நிறைவேற்ற வேண்டும். மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்றும் உறுதி கொள்ள வேண்டும். தௌபாவுடன் நிறைவேற்றிய ஹக்குகள் நீங்கி பாக்கி தொக்கி நிற்கும். நீ தௌபா செஞ்சதுல எதை மனுஷன் ஹுக்குல்லா அல்லாஹ்வுடைய ஹக்குகள்ல என்னென்ன கொடுத்து, ஜகாத்து கொடுக்காத ஜகாத்து கொடு, கலா செய், கொடுக்காத ஜகாத்தை கொடு, தொழுகாத தொழுகை தொழுகு, வைக்காத நோம்ப கலா செய். இது அல்லாஹ்வுடைய ஹக்குகள். விளங்குச்சுங்களா? மக்களுடைய ஹக்கு, பிறர் சொத்தை அபகரிச்சிருந்த திருப்பி கொடு, வாபஸ் பண்ணு, இதெல்லாம் செய். நீ செஞ்சது போக பாக்கி தொக்கி ஒரு தலையில தான் நிக்கும். தொக்கி நிற்கும்படி எழுதிட்டாங்க. இது ஏன் பயான் இல்லை, இதுல இருக்கு. ஹதீஸ் ஷரீஃப் இப்பதான் ஹதீஸ் ஆரம்பி. இதுவரைக்கும் மகானுடைய பயான் எடுக்கு. ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது, ஒரு தடவை ஷைத்தான் ஹக்கு தாலாவை முன்னோக்கி, இலாஹி ஷைத்தான் அல்லாஹ்வை முன்னோக்கி, உனது கண்ணியத்தின் மீதும் உனது ஜலாலின் மீதும் சத்தியமாக உன் அடியார்களின் உடலில் உயிர் ஊசலாடும் வரை அவர்களை உனக்கு மாறு செய்ய தூண்டி கொண்டிருப்பேன் என்று சொன்னான். யார்கிட்ட சத்தியம் செய்யறான்? அல்லாஹ் கிட்ட. நம்மளை பத்தி அவன் அல்லாஹ் கிட்ட சத்தியம் செஞ்சிருக்கிறான். உன் அடியார்களுடைய உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு மாறு செய்ய நான் தூண்டிக்கிட்டு தான் இருப்பேன் என்று சொன்னான். அது கேட்டு ஹக்கு தாலா அவன் என்ன சொன்னான்? உனது ஜலாலின் மீதும் உனது இஸ்ஸத்தின் மீதும் சத்தியமான்னு சொன்னான். அதை கேட்டு அல்லாஹ் என்ன சொன்னானா? என் சங்கை மீதும் என் ஜலாலின் மீதும் சத்தியமாக என் அடியார்கள் என்னிடம் பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் அவர்களை மன்னித்து கொண்டே இருப்பேன் என்றான். அவன் என்ன சொன்னா? உடம்புல உசுர் மிச்சம் இருக்கிற வரைக்கும் மாறு செய்ய தூண்டு வேண்டாம். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீ செய்யற வேலையை நீ செஞ்சுக்க,
உன்னுடைய தூண்டுதலுக்கு இலக்காகி மாறு செஞ்சவன் என்கிட்ட மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தா அவன் மன்னிப்பு தேடுற காலம் எல்லாம் நான் மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அவன் என்ன செய்யறான் செய்யட்டும், அவன் கைவரிசை காட்டுட்டும். இன்ன இபாதி லைசலக அலைஹிம் சுல்தான், என்ன அடியார்கள் பேர்ல அவன் பாச்சா பலிக்காதுட்டான். இவன் அமைய சமயம் அவன் பேச்சை கேட்டு மாறு செஞ்சாலும் மறுபடியும் ஓடி வந்துடுறான்ல. பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ் இப்படி தவறு செஞ்சு மன்னிச்சிடலாம். ஷபே பராத்துல கேட்கறான், லைலத்துல் கத்ர்ல கேட்கறான், ஜும்மாவுல கேட்கறான், அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். இப்ப இவனை மன்னிப்பானா இல்லையா? மன்னிச்சிடறான், வாக்குறுதி செஞ்சுட்டான்ல. சைத்தான் சத்தியம் செஞ்சிருக்கிறான். எது வரைக்கும் நம்மளை கெடுப்பான்? ஆமா. இப்போ